நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எல்லா நபர்களுக்கும் ஒரு வருத்தத்தை சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சார் மதியத்திலிருந்து மைவி த்ரெட்ஸில் வீடியோ ஓடவே இல்லை, என்ன ரீசன் அப்படின்னு யாருமே எதுவுமே சொல்லலை. ஸோ நீங்களாச்சும் வீடியோ போடுவீங்க அப்படின்னு நினச்சேன், பட்டு போடவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. எனக்கு சில முக்கியமான வேலைகள், அதனால் நான் அந்த பக்கமே வர முடியல, வீடியோ ஓடல செய்யலைன்றது பக்கமே நான் பார்க்க முடியல. அதுவும் இல்லாமல் சரியான தகவலும் நிறுவனத்துக்கிட்ட நமக்கு கிடைக்கல, அதனால தான் சொல்ல முடியல. ஸோ இப்போ தான் ஒரு சின்ன தகவல் கிடச்சிருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கேஒய்சி எல்லாருமே அப்டேட் பண்ணியிருப்பீங்க, பெரும்பான்மையான நபர்கள். ஸோ அவங்களுக்கு உண்டான இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில நபர்களுக்கு வெரிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல. அதனாலே பார்த்திங்கன்னா மதியானம் ஒரு 2 மணி அல்லது ஒரு 2:30 மணிலேருந்து அப்ளிகேஷன் இது வரைக்கும் ஒர்க் ஆகாமல் இருக்குது. உங்களுடைய வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 0 காமிக்கும், அப்ளிகேஷனே ஓப்பன் ஆகாது, விளம்பரமே வந்திருக்காது. நிறைய நபர்கள் இன்னும் வெல்கம் வீடியோ கூட பார்க்காம இருப்பீங்க. ஸோ எல்லாருமே என்னடாத இன்றைக்கி பார்க்க முடியுமா முடியாதா, நம்மளுடைய சீலிங் அமௌண்ட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி பல வகையான பதட்டத்தில் இருப்பீங்க. ஏன்னா நிறுவனமே இப்போ கொஞ்சம் பதட்டமான சூழல் தான் இருக்குது. ஒரு சில நபர்கள் மனதில் அப்படி தான் நிறுவனத்தை வச்சுருக்கீங்க. அதனால் ஒரு 6 மணிக்கு மேலே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா ஒரு 9 மணி வரைக்கும் பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்கன்னா உடனே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு டைமு அந்த பக்கம் போய் பாருங்கள், ஓப்பன் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு. இல்லைனா விடுங்க. சப்போஸ் 9 மணிக்கு மேலே நம்மளுக்கு ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஒரு சில நபர்கள், சார் இந்த மாதிரி ஒர்க் ஆகலைன்னா ஒரே கேப்சாலாம் முழுமையான அமௌண்ட் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் கேட்டுறீங்க. கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கட்டாயம் நிறுவனம் கொடுக்கும். 9 மணி வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு கேப்சாவில் முழுமையான அமௌண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சப்போஸ் நம்மளுக்கு அதுக்கு மேலேயும் நைட்டு 12 மணி வரைக்குமே ஒர்க் ஆகலைனாலையும் நாளைக்கு அதுக்குண்டான சொல்யூஷன் என்னன்றதை கண்டிப்பாக நம்மளுடைய நிறுவனத்தின் எம்டி சொல்லுவார். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் வரும்போது நிறுவனத்தினுடைய எம்டி நம்மளுக்கு என்ன சொல்யூஷன் கொடுத்தார் அப்படின்றது புதிய நபர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், பழைய நபர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். கட்டாயம் தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் பார்த்தவங்களுக்கு ஓகே, பார்க்காதவங்க வெயிட் பண்ணுங்கள், அதுக்குண்டான சொல்யூஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஜூன் 4 வரைக்கும் இந்த கேஒய்சி அப்டேட்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி அப்பப்போ சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் மேக்ஸிமம் காலையில் உங்களுடைய இந்த கேப்ஸ் அடிக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி மதியத்துக்கு மேலே இஷ்யூஸ் வந்தாலும் நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்றது என்னோட கருத்து. முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் காலையில் பாருங்கள் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இந்த மாதிரியான சில இஷ்யூஸ் வரும்போது நம்மளுடைய சொந்தங்கள் ஆல்ரெடி மைவி த்ரெட்ஸை பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்குங்க. இதே ஒரு காரணமாக வச்சு அதுக்கு நிறைய கண்ணு காது மூக்கு பிம்பம்லாம் வச்சு நிறைய உருவப்படங்கள்லாம் போட்டு வீடியோ போடுவாங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி கூட பேசுவாங்க. அது எல்லாம் இந்த காதில் வாங்கி ஸ்ட்ரெயிட்டு இந்த காதில் வெளியே தள்ளி விட்டுருங்க. நமக்கு உண்டான அப்டேட் என்ன அப்படின்றத நிறுவனத்தினுடைய எம்டி கொடுப்பார். யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.